ரியல்மியிலிருந்து புதுசா லான்ச் ஆக இருக்கக்கூடிய Realme X2 மொபைலோட விமர்சனத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த மொபைலை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரிவ்யூ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மியிலிருந்து இந்த ஃபோனை ஒரு மிட் ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனோட டேக்லைன் கூட பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு முழுக்க கேமரா ஓரியன்ட் ஃபோனாகவும் இருக்கலாம். ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேமரா மட்டுமே ரொம்ப முக்கியம் கிடையாது, ஒரு நல்ல ப்ராசஸரும் முக்கியம் கூட. அப்படி இந்த ஃபோனில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, இது உண்மையிலேயே மிட் ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் தானான்றதை பார்த்துடலாம். இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 to 16,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ பார்த்துடலாம். இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோன் நமக்கு சூட்டபிள் ஆகுமா இல்லையா என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. இந்த ஃபோனுடைய ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் Snapdragon 730G சிப்செட் கொடுத்துருக்காங்க. மேலும் இதனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB 6GB ரேமும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 செட்டப் கேமராவில் வருது. 4000 mAh பேட்டரியும் 6.4 inch டிஸ்பிளேலையும் இந்த ஃபோன் வருது. இப்போ இந்த ஃபோனுடைய டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துடலாம். Realme X2ல Qualcomm Snapdragon 730G சிப்செட் கொடுத்துருக்காங்க. 730க்கும் 730Gக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 15% கிராஃபிக் பூஸ்டர் அதிகமாக இருக்கும்னு ரியல்மி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் Adreno 618 கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூப்பராக விளையாடலாம், எந்தவித லேகுமே இருக்காது. ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கேம்ஸ் கூட விளையாடலாம். ப்ராசஸர் டைப் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க வித் டியூயல் கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடில். இந்த ஃபோனில் 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் 30 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய VOOC ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்தில் 67% சார்ஜ் ஆகிடும்ட்டு ரியல்மி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் டைப் சி சார்ஜர் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிட் ரேஞ்ச் ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப்ன்றதுனால 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆனாலும் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். நீங்கள் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக டிஸ்பிளேக்கு வருவோம். இதில் ஒரு 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாம்சங்கை தொடர்ந்து இப்போ வர எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மேலும் இது பெசல்லெஸ் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க வித் வாட்டர் ட்ராப் நாட்ச். இதனுடைய ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா 91.9%. பட் ஆனால் கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா 84.07% தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனுடைய ஸ்க்ரீன் சைஸ் 6.4 inch கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. 403 ppi பிக்சல் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. மேலும் இதனுடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2340 பிக்சல் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் ஒரு 4 செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸும் 8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் ஷாட் எடுக்கிறதுக்கும், 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சருக்கும், 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மேக்ரோ லென்ஸ் ஷாட் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த கேமரா யூஸ் பண்ணி எடுத்த ஷாட்ஸ் தான் இதெல்லாம். 64 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷன் சென்சாரும் சொல்லியிருக்காங்க. Realme X2 கேமரா யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸை பாருங்கள். இந்த ஃபோனை யூஸ் பண்ணி எடுத்த கேமரா ஷாட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், நைட் ஷாட் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். அடுத்ததாக ஒரு 32 மெகா பிக்சல் சூப்பர் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவுடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்போஷர் கம்பன்சேஷன் வித் ISO கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் டிஜிட்டல் ஜூம், ஆட்டோ ஃபோக்கஸ், ஃபேஸ் டிடெக்ஷன், டச் டு ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இமேஜ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 9000x7000 பிக்சல்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் இதில் ஆட்டோ ஃபோக்கஸும் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஷூட்டிங் மோட் பார்த்தீங்கன்னா இதில் கண்டினியூஸ் ஷூட்டிங் எடுத்துக்கலாம் வித் ஹை டைனமிக் ரேஞ்ச் மோடும் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதில் 32 மெகா பிக்சல் வித் f2.0 அபர்ச்சரும் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் பிரைமரிக்கும் செகண்டரி கேமராக்கும் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் 180p வீடியோஸ் அட் 60 fps ரேட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சென்சார் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருக்காங்க, ஆக்சலரோமீட்டர், கைரோஸ்கோபிக் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையான எல்லாவித சென்சாரும் இந்த ஃபோனில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஃபோனுடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய வெயிட் 75.2 மில்லிமீட்டரும் வெயிட் 182 கிராம்ஸும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய திக்னஸ் 8.6 மில்லிமீட்டரும் ஹைட் 158.7 மில்லிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது.
ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனில் டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64 GB, நீங்கள் 256 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனுடைய OS பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9.0 பையில் ரன் ஆகிட்டு இருக்கு வித் கலர்ஸ் OS. இந்த ஃபோனுடைய கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இதில் dual 4G வால் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட்டும் 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ரியல்மிலேருந்து சொல்கிற மாதிரி உண்மையிலே இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ ஸ்பெசிஃபிகேஷனில் எந்தவித காம்ப்ரமைஸுமே கொடுக்கல, ஃபுல்லாகவே பவர் பேக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டில், அதாவது இதை வந்து 15,000 ரூபாய்க்குள்ளே நிர்ணயிச்சாங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்க எல்லா ஃபோனுக்குமே இந்த ஃபோன் ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.